கர்த்தருக்கு சோத்திரம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்துல, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனவடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவள் பிள்ளை இல்லாத ஒரு காரணத்தினால தன் கணவரோட இன்னொரு மனைவி அவளை விசனப்படுத்தி துக்கப்படுத்தி, உனக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை, உனக்கு எப்பொழுதும் இருக்காது, நீ மலடியாக இருக்கிறே என்று அவளை ஒவ்வொரு நாளும் வேதனைக்கு உண்டாக்கி குத்தி கொண்டே இருக்கிறாள். அதனால அவள் கண்ணீர் வடித்து வேதனையோடு அழுகிறாள். பாருங்க, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது ஒருத்தங்கிட்ட இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்லி அவங்களை குத்தப்படுத்தும் போது அவங்களுடைய இருதயம் ரொம்ப உடைந்து போயிடும். நம்மகிட்ட இருக்கிறத நினைச்சு இந்த உலகம் எதுவும் பேசாது. நம்மள்கிட்ட எது இல்லையோ அதை நினைச்சு அதை சொல்லி நம்மளை துக்கப்படுத்தி, நம்ம ஏற்கனவே வேதனையோடு துக்கத்தோடு இருப்போம். ஆனாலும் அதை சொல்வதனால் நம்ம வேதனைப்பட்டு காயப்படுவோன்னு என்று அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சிரிச்சு கொண்டே எதையும் அப்படியே வெளிக்காட்டிக்கிடாம அப்படியே நம்மளை குத்துவாங்க. இப்படி அநேக பேர் நம்மளுடைய வாழ்க்கையில காயப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, அண்ணாளுடைய வாழ்க்கை வேதனையின் மத்தியில தான் கடந்து சென்று கொண்டிருந்தது. எப்படி இதிலிருந்து மீள்வேன்னு அவளுக்கு தெரியாத ஒரு நிலைமை. ஏன்னா குழந்தை பாக்கியம் கர்த்தரால தான் அது ஆசீர்வதிக்கப்படணும். அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாளும் மற்றவங்களால அவள் வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அன்னாளை போல சில நேரங்கள் இந்த உலகத்தாரால வேதனைப்பட்டு நீங்க கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். இந்த வேதனை எனக்கு எப்போ என்னை விட்டு போகும், என் கண்ணீருக்கு முடிவு இல்லையா, இப்படி மற்றவங்க முன்பாக நான் காயப்பட்டு இருக்கிறனே, மற்றவங்க முன்பாக நான் அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறனே, என் வாழ்க்கை கட்டப்படுமா, நான் இருண்டு போன ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், யாரையும் பார்க்க பிடிக்கல, இவங்களால இவங்க அதை இல்லாததை குறித்து கேட்பாங்களோ, இந்த காரியத்தை குறித்து துக்கப்படுத்துவாங்களோ அப்படின்னு நம்ம அநேக நேரங்களில நினைத்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அன்னாளை அவளுடைய ஜெபத்தையும் கேட்டார். துக்கமான இருதயமான அவளுடைய இருதயம் கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார், மன இறங்கினார். அன்னாளை போல இருக்கிற ஒவ்வொருவருடைய ஜனத்துக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்க அன்னாளை போல துடித்து கொண்டிருக்கலாம், எனக்கு எப்போ இதிலிருந்து ஒரு விடுதலை உண்டு, எப்போ இந்த கண்ணீருக்கு எனக்கு பதில் உண்டு அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருப்பீங்க. ஆனாலும் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கான அடைக்கப்பட்ட கதவை திறப்பார். வேதனையோடு கண்ணீரோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவை கொண்டு வருவார். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.